மிரட்டப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். அந்த மிரட்டலின் பின்னணியில் இருந்த விடயம் என்ன? எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டுவதற்கான களத்தை ஒரு சிலர் எடுத்தார்கள்? இந்த கேள்விகளோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள செல்கிறேன் என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்த பொழுது அதன் பின்னால் இருக்கக்கூடிய பல சிக்கலான பல விடயங்களை குறித்து நான் பேசியிருக்கின்றேன். அவர் ஐநா மன்றத்தை மையப்படுத்திய களத்தை எடுத்து வைத்த பொழுதும், அதன் பின்பாக அவருடைய நகர்வுகள் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கப்பட்ட பொழுதும், அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றது, என்னென்ன இரகசிய சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயத்தை எல்லாம் மிக தெளிவாகவே நான் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளிநாட்டிற்கு அவர் தனியாக வர வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் இல்லை. அவரை பொறுத்தமட்டில் தன்னுடைய சட்டத்தரணி சகோதரி கௌசல்யா அவர்களுடன் தான் வெளிநாடுக்கு வருவதற்கான ஒரு திட்டமிடப்படுகிறது. ஆனால் அந்த திட்டமிடப்பட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது கௌசல்யா அவர்களுக்கு விசா கிடைப்பதற்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனித்து அவர் வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுப்பதற்கு அவர் நகர வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது. வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் எப்படி இருக்கும் என்பதை விட, இந்த பயணத்தில் வைத்தியர் அர்ஜுனா எவ்வளவு நெருக்கடிகளை சந்திப்பார் என்கின்ற விடயம் பெருங்கேள்விகளாகவே இருந்தது. இதை குறித்து வைத்தியர் அர்ஜுனா கூட சில இடங்களில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருப்பார். என்னை அழிப்பதாக இருந்தால் அழித்து விடுங்கள், நான் மக்களுக்காக நான் அழிந்து போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் பல எதிர்ப்புகள் தனக்கு எதிராக கிளம்பும் என்பதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர் சுவிஸுக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது சுவிஸில் கடுமையான எதிர்ப்புகள் உருவாகலாம், வைத்தியர் அர்ஜுனாவை தாக்கக்கூடிய களங்கள் ஏற்படலாம் என்கின்ற செய்திகள் பரப்பப்பட்டன. அந்த செய்திகளும் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா பிரான்சில் ஒரு சந்திப்பு நிகழ்வை நடத்துகின்றார். இந்த சந்திப்பு நிகழ்வை அவர் நடத்துகிறார் என்கின்ற பொழுது அதன் பின்னணியில் பல விடயங்கள் அதை சார்ந்து பகிரப்பட்டது. ஒன்று, இந்த இடம் இதுவல்ல என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. இன்னொன்று, அங்கு போகின்றவர்களுக்கு பாதுகாப்பில்லை, அவர்களுடைய விசாவை பறிப்பதற்கு அந்த அரசு முடிவு செய்யும் என்கின்ற மிரட்டல்கள் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆயினும் வைத்தியர் அர்ஜுனாவோ வைத்தியர் அர்ஜுனாவை சார்ந்தவர்களோ அந்த நிகழ்வில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் அந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தினார்கள். மக்களும் கலந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்பில் அதற்கான கருத்துகள் பரிமாறப்பட்டது. இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வைத்தியர் அர்ஜுனாவின் சார்பில் பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சந்தித்து தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி மிக தெளிவான ஒரு புரிதலோடு பல விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருந்தார். இவைகளை மையப்படுத்திய செய்திகளை அவரே வெளியே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் வைத்தியரை மையப்படுத்திய ஒரு இரகசிய சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாகவே வந்து கொண்டிருக்கின்றன. அதை குறித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதுவரை ஒரு தெளிவான பதிலை சொல்லவில்லை என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலே இருக்கின்றன. ஆனால் வைத்தியரை மையப்படுத்திய ஒரு இரகசிய சந்திப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள், அது ஒரு செவிவழி செய்தியாக வந்தால் கூட அதில் உண்மை இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதாவது வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு களங்கள் இந்த இரகசிய சந்திப்புகளில் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அப்படி என்றால் ஏதோ ஒரு மாற்றத்திற்கான அரசியல் சார்ந்த ஒரு விடயத்தை திட்டமிடுதல் அரங்கேறி கொண்டிருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த பயணம் பல எதிர்ப்புகளை உருவாக்கும் என்பதை பலரும் அறிந்து வைத்திருந்தார்கள். குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான வலையொலியை சார்ந்த தோழர்கள் கூட தாங்கள் பதிவிடுகின்ற பதிவுகளில் இதனை மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு
இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற விடயம் பரவலாக எல்லோரிடமும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருந்தது என்பது மட்டும்தான் நிஜம். ஆனால் இந்த சூழலில் வைத்தியருக்கு எந்தவிதமான எதிர்ப்புகளும் பதிவாகவில்லை. அவர் தன்னுடைய பயணங்களை மிக இலகுவாக நடந்து அந்த பயணங்களை தொடர்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தார். காரணம், வைத்தியர் அர்ஜுனா வருகிறார் என்கின்ற பொழுது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒருபுறம், வைத்தியர் அர்ஜுனாவிற்காக நாங்கள் இருக்கிறோம், எங்களை மீறி யார் என்ன செய்து விடுவார் என்கின்ற கேள்விகளோடு வைத்தியர் அர்ஜுனாவை பாதுகாக்கக்கூடிய களங்களோடு ஒரு பெரிய கூட்டமே புலம்பெயர்ந்த தேசத்தில் அவருக்கு ஆதரவாக உருவாகி இருந்தது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டக்கூடிய களங்களை ஒரு சிலர் இப்பொழுது எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதற்கான அச்சாரமாகத்தான் ஒருவர் இப்பொழுது மிரட்டி இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவருகின்றன. அவர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல விடயங்களை குறித்து பேசுகிறார். அது அரசியல் சார்ந்த கருத்தாக்கம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கட்டத்திற்கு மேல் வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டக்கூடிய தொனியில் அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி மிரட்டக்கூடிய தொனியில் பேசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா பயந்து விடுவார், அல்லது நாம் வெளிநாட்டுகளுக்கு வந்திருக்கிறோம், இவர்கள் பல நாள்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் நினைத்தால் நம் மீது ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா பயந்து விடுவார் என்கின்ற எண்ணத்தில் கூட அந்த நபர் மிரட்டி இருக்கக்கூடும். வைத்தியர் கூட நாம் அவர்களை எதிர்த்து எப்படி இங்கு நாம் பேசுவது என்கின்ற நிலைப்பாட்டை கூட எடுப்பதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அங்கு எல்லளவும் அவர் பயப்படவில்லை. நான் குறிப்பிட்ட இந்த இடத்தில் நிற்கிறேன், அந்த நிற்கக்கூடிய இடத்தை கூட அவர் தன்னுடைய கைபேசியில் அவருக்கு தெரியும்படி காட்சியகப்படுத்துகிறார். படுத்திவிட்டு சொல்கின்றார், உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை இங்கு வந்து சந்தியுங்கள், உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் இல்லை, இதை நீங்கள் வேறு யாரிடமும் வைத்து கொள்ளுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார். வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன். அதில் வைத்தியர் அர்ஜுனாவை ஏறக்குறைய ஒரு கோமாளியாகத்தான் சித்தரித்தவர்கள் பலர், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அறிவில்லை என்று சித்தரித்தவர்கள் பலர். ஆனால் நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் சார்ந்த விடயத்தை ஒரு வீரமிக்க களத்தோடு பேசியது வைத்தியர் அர்ஜுனா மட்டும்தான். எவருக்கும் அவர் அஞ்சவில்லை, யாரை கண்டும் அவர் பயப்படவில்லை. தன் மனதில் என்ன பட்டதோ அதை எடுத்து வைத்தார். இதுதான் என்னுடைய கருத்தாக்கம் என்பதில் மிக தெளிவாக பயணித்தார். ஆனால் மற்ற அரசியல்வாதிகள் இதுபோல பேசினார்களா என்றால் இல்லை. ஒரு தைரியத்தோடு களத்தில் நின்று பேசிய வைத்தியரை கோமாளி என்றார்கள். மற்றவர்களுக்கு கையூட்டாக சென்று அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை செய்துவிட்டு அதிலிருந்து பிரதிபலன் என்ன கிடைக்கும் என்று கணித்து பயணித்து கொண்டிருந்தவர்களே, எங்களுக்காக மீட்பை தர வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இவர்கள் என்று 16 ஆண்டுகளாக தமிழ் சமூகம் தூக்கி சுமந்திருக்கிறது என்கின்ற விடயங்களையும் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த தைரியம், எதற்கும் அஞ்சாத அந்த மனநிலைமை, இதைத்தான் தமிழ் சொந்தங்கள் வரவேற்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் இந்த அரசியல் களத்தில் வீரனாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறார்கள். கோழைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. வைத்தியர் அர்ஜுனாவுடைய வீரம் ஒவ்வொரு சூழலிலும் அவரை உயர்வடைய செய்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது மிரட்டியவரே மிரண்டு போகக்கூடிய அளவிற்கு வைத்தியருடைய தைரியம் அவரை நிமிர வைத்திருக்கிறது, நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறது என்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சரியான தலைவராக வைத்தியர் அர்ஜுனா தன்னை அடையாளப்படுத்த தொடங்கிவிட்டார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரமிக்க நிலமாக வைத்தியர் அர்ஜுனா தன்னை அடையாளப்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்பதை வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க முடிகின்றது. மாகாண தேர்தலை மையப்படுத்தி பல கதைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம். இனி யாராவது வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்ட வருவார்களா என்றால் அது கேள்விக்கணைகள் தான்.
அவர்களை பொறுத்த மட்டில் இந்த மனிதனிடம் நாம் மிரட்டி ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை தெரிந்திருப்பார்கள் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.